வருகிறவர் போற்ற பெறுக. ஆண்டவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றவர். மனம் மாற அவர் மனிதன் அல்ல. ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானிக்க குருத்து ஞாயிறு நம்மை அழைக்கின்றது. இயேசு அனுபவிக்க இருக்கின்ற துன்பங்களை வாசிக்கும் போது மனம் வருந்துகிறது. இயேசு துன்பங்களை விரும்பியே ஏற்றுக்கொண்டார் என எண்ணும் போது மனம் வலிக்கிறது. ராஜாதி ராஜனாக வலம் வருகின்ற இறைமகன் இயேசுவை ஆரவாரத்துடன் வரவேற்கின்ற மக்களில் யாருமே எண்ணி பார்க்கிறாத அளவிற்கு தம்மையே மக்களின் பாவங்களுக்காக கையளிக்கின்றார். குருத்தோலை பவனே மகிழ்வை தருகிறதா? இல்லை, இயேசுவே உம்மை எனக்காக சிலுவையில் ஏற்றப் போகிறேனே என மனம் வருந்த செய்ய போகிறதா? ஆண்டவரின் திருப்பாடுகளோடு நமது சுய சிந்தனையையும் ஒப்புக் கொடுத்து வருகின்ற புனித நாட்களில் இயேசுவோடு பயணிப்போம். குருத்தோலை ஞாயிறானது ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை அறிவிக்கின்ற அதே நேரத்தில் இந்த பாடலின் வழியாக நாம் மீட்பை பெறுகின்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு, சோகமும் இன்பமும் நிறைந்த ஒரு நிகழ்வு. ஆண்டவர் இயேசு இறந்தால்தான் நாம் மீட்பு பெற முடியும் என்பதை விளக்குகின்ற ஒன்று. ஆண்டவர் இயேசு தாமே விரும்பி சாவை ஏற்று அதன் மூலம் நமக்கு விடுதலையை கொடுக்க, மீட்பை கொடுக்க ஆயத்தமான ஒன்று என்பதை உணர்கின்ற விதத்தில் தான் இந்த குருத்து ஞாயிறானது அமைந்திருக்கிறது. எனவேதான் இன்பமும் துன்பமும் வேதனையும் சோதனையும் கலந்த ஒரு நிகழ்வாக இந்த ஒரு ஞாயிறானது அமைந்திருக்கிறது. எனவே நாம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை வருகின்ற நாட்களில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். பெரிய வாரமானது நம்மை இறைவனோடு இணைக்கின்ற ஒரு வாரம். உயிர்ப்பு பெருவிழாவை நாம் உன்னதமான விதத்தில் கொண்டாடுகின்ற விதத்தில் நம்மையே ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்பதை உணர்கின்ற விதத்தில் நாம் அனைவரும் இந்த இறை வழிபாட்டிற்குள் பக்தியுடன் நாம் நுழைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவு கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையில் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, இக்குருத்தோலைகளை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியிருந்தும் அதனால் கிறிஸ்தரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமிற்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் நம்பிக்கையை வளர்த்து உம்மை வேண்டுவோரின் மன்றாட்டுகளை கனிவுடன் கேட்டருளும். அதனால் வெற்றி வீரரான கிறிஸ்துவின் திருமுன் இன்று குருத்தோலைகளை ஏந்தி வருகின்ற நாங்கள் அவர் வழியாக நற்செய்திகளின் பயன்களில் உமக்கு அக்களிப்போமாக. எங்களானவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகன் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உம் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையானவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பெரும் திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்கு சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம்.
தன்னை தாழ்த்தி கொடூரமான சிலுவையை
நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்கள் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவருக்கு கொடுத்தார். அது முதல் அவர் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு கொண்டிருந்தார். புலிபெற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்த நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவர்கள், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னார்தான் போய் எனது நேரம் வந்துவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடக்கூடிய இந்த போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணிந்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானது. அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர் கொண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்கள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தம் சொல்றார், ஆண்டவரே, அது நானும் என ஒவ்வொருவரும் அவர் கேட்டுக் கொள்கிறார். அதற்கு அவர், எங்களது பாத்திரத்தில் உண்பவரை என்னை காட்டிக் கொடுப்பவர் மாநிலவர் தம்மை பற்றி வழங்கி வெளியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுப்பதற்கு கேடு. அம்மனிதன் தரவாக இருந்திருந்தால் அவருக்கு நலமாக இருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரவி, நானா என அவர்கள் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டார் என்றார். அவர்கள் உணவு அருந்திருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை விட்டு சீடர்கள் கொடுத்து, இதை பிடிச்சு உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில் நான் உங்களோடு ஆட்சி பிரவேசத்தை குடிக்கிறேன். அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வாழ்வுக்கு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவரிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை ஓடிக் கொண்டீர்கள், ஏனெனில் 1000 அப்பொழுது மந்தையில் அவர்கள் சிதறிக்கப்படும் என்று மறுமுறை எழுதியுள்ளது என நான் உயிர்கள் எடுக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கையாக போவேன் என்றார். அதற்கு பேதுரு, எல்லோரும் ஓடிப் போய்விட்டால் நான் ஒருபோதும் ஓடிப் போக மாட்டேன் என்றார். இயேசு அவர்கள், இன்றிரவில் சேவல் கூவும் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக நான் சொல்கிறேன் என்றார். பேதுரு அவர்கள், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தால் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறு சீடர்கள் அனைவரும் சொன்னார். பின்னர் இயேசு சீடர்கள் கெத்செமனே என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்துங்கள் என்று அவர்கள் கூறி பேதுருவை சிலுவையில் மக்கள் இருவரையும் அவர் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வல்லுறவுக்கு ஆழ்விடம் வந்துள்ளது, நீங்கள் இன்னொரு இடையே தங்கி விழித்திருங்கள் என்று அவரிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் கும்பர விழுந்து, என் தம்பி, முடிந்தால் இத்துன்ப பின்னம் என்னை விட்டு விலகு, ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படி விலகு என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்கள் வந்து அவர் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு எழுதிவிடார். 1 மணி நேரம் கூட என்னோடு வைத்திருக்க உங்களுக்கு வலி இல்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதா? ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாக இருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையை நான் இத்துன்ப பின்னர் அகலப்படியாக உமது திருவிழப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உழைத்துக் கொண்டிருப்பதை கண்டார். அவருடைய கண்களை தூக்க கலக்கமாயிருந்தது. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்கள் வந்து, இன்னும் உலகில் போய்விடுகிறார், பாருங்கள், நேரடியாக மாநில பாவிகளின் கையில் ஒப்புக்
பேசிக் கொண்டிருந்தபோது 12 ஒருவராகிய யூதாஸ் வந்தார். அவனோட குருக்களும் மக்களின் மூவர்களும் அனுப்பிய பெரும் கூட்டம் வாழ்வோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கின்றனர். நான் ஒருவரை முத்தம் வைக்கிறேன், அவர்தான் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொன்னார். அவன் நேராக இயேசுடன் சென்று, ரவி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தம் வைத்தார். இயேசு அவர்கள், போராட இதற்காக வந்தார் என்று கேட்டார். அப்போது அவர்கள் பேசிய அவரை பிடித்து கைது செய்தார். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை ஊட்டி தலைமை குழுவின் பணியாளர்கள் தாக்கி அவருடைய உடல்கள் அவருடைய காலில் கொண்டார். அப்போது இயேசு அவர்கள், உனது வாளை அதன் உரையில் போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாழால் அறிந்து போவார். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாது என்று நினைத்தால் நான் வேண்டினார் அவர் 12 மனைவியர்களுக்கு ஏற்பட்ட வாழ்ந்தது என அனுப்பி வைப்பார். அப்படியானால் இவ்வாறு நிகழ்வுகளில் இந்த மறைவு வாக்கு எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கண்டனை பிடிக்க வருவது போல வாழலோடும் அடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் ஆண்டவர் கோவில் அவர்கள் கற்பித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. இறைவாக்கினர் வெளியே நிறைவேறவே இவை அனைத்தும் விழுந்தன என்றார். அப்போது சீடர்களும் அவரை தப்பி ஓடினார். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமைக்கு ஒரு கயவாக சென்றார். அங்கே மறைமுக அறிஞர் மூப்பரும் கூறி வந்தார்கள். வேறு தொலைவில் அவரை பின்வந்து தலைமை குழுவின் வீட்டு உச்சவரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை பொருட்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி கேட்டனர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 20 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளை எதிர்ப்பவர்களை இடித்து அதை 3 நாளில் கட்டி எடுக்க என்னால் முடியும் என்றார் என்று கூறினார். அப்பொழுது தலைமைக்கு எழுந்து அவர்கள், இவர் உணர்வு எல்லாம் கூறும் சாமிக்கு மறுபடி கூற மாட்டாரா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை கூறுவர்கள், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பேரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறது என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்கிறீர்கள். மாநிலங்கள் நல்லவரா கடவுளின் வளர்ப்பதற்கு வீச்சிருப்பதையும் வானமையங்களின் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை தம் மேல்வழியை வைத்துக் கொண்டு, இவன் கடவுளை படைத்தார், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே படைப்பதை கேட்கிறீர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவர் என பதிலளித்தார். பின்பு அவரை உடலுக்கு துப்பி அவரை கையால் தூக்கினார். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியா, உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர். வேறு வேலை உச்சத்திற்கு காத்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன்தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவரும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயிலை சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் ஆசிரியருக்கு இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தவர்கள் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே இருந்தவர்கள் பேதுரு வந்து, உண்மையாக நீயும் அவர்களை சேர்ந்தவர், ஏனெனில் உன் பேச்சை உன்னை யாரும் காட்டிக் கொடுத்தது என்று கூறினார். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூறிற்று. அப்பொழுது சேவல் கூவும், நீ எனக்கு மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவுகூர்ந்து வெளியே சென்று மனம் பொழுது விடிந்தது. தலைமை பொருட்கள் மக்களின் மூப்பர்கள் யாரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கூட்டி இழுத்துச் சென்று ஆடனன் காலத்துடன் ஒப்புவித்தனர். அதற்கு இயேசு
அவ்வாறு நீ சொல்கிறீர்கள் என்று கூறினார். மேலும் தலைமை பொருட்கள் மூவர்கள் மறுபடியும் குற்றம் சுமத்திய போது அவர் மரணங்களை கொண்டுவரும். பின்பு பிலாத்து அவர்கள், உனக்கு எதிராக எத்தனையோ சாதனை கூறுகிறார்கள், உனக்கு கேட்கவில்லையா என்றார். அவர் ஒரு சொல் கூட அவருக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் எதிர்த்தார். மக்கள் கேள்வி கேட்கும் ஒரு கையை அவர்களுக்காக எல்லாரும் போது ஆளுநர் விடுதலை செய்து கொள்ளலாம். அந்நாளில் பரவாயில்லை போல கையில் கொண்டிருந்தார். மக்கள் கொண்டு கொண்டிருந்த போது அவர்கள், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? பரவாயில்லையா அல்லது மெசியா என பேசுகையா என்று கேட்டார். ஏனெனில் அவர்கள் பொறாமையால்தான் மெசியை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவருக்கு தெரிந்தது. பிலாத்து நடுவருக்கு மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவியை அந்த பாடலை அந்த ஆட்சியாளரின் மனைவி, நீ தலைக்க வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று காலையில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை பொருட்கள் மூவர்கள் பரவாக விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் அவரை பார்த்து, இவர்கள் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டார். அதற்கு அவர்கள் பரவாவே என்றார்கள். பிலாத்து அவர்கள், அப்படியானால் மெசியா என்ற இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தார். அதற்கு அவர், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டார். அவர்கள் சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனும் ஏற்படவில்லை, மாறாக தலைமை உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவரப்பள்ளிய பங்கில் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தம் கைகளை கழுவினார். அதற்கு மக்கள் அனைவரும், இவன் எடுத்தபடி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் எடுக்கும் என்று பதில் கூறினார். அப்பொழுது அவன் பரவாவை அவர்கள் விருப்பத்திற்கு எனக்கு விடுதலை செய்தார். இயேசுவை கசையாக அழைத்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தார். ஆளுநரின் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு சென்று அங்கிருந்த படைவீரர் அனைவரையும் அவர் முன் கூட்டினார். அவருடைய ஆடைகளை கரும் சிவப்பு நிறமுள்ள தளிர் ஆடைகளை அங்கி அவர் கண்டினார். அவர்கள் ஒரு முன்மொழி பின்னி அவரது தலைமையை வைத்து அவருடைய வடக்கையில் ஒரு ஓலை கொடுத்து அவர் தந்தான் வழியினார். யூதரின் அரசை வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தார். அவர் மீது அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தார். அவரை ஏளனம் செய்ததில் அவர் மீது தளிர் அங்கியை கலச்சிட்டு அவருடைய ஆடையை அழைத்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றார். அவர்கள் வெளியே சென்றபோது சேவைக்கு உதவி செய்த சீமோன் என்னும் பேருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மந்தையோடு என பொருள்களில் கொல்வதாக வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களை சுற்றி பார்த்து குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தபோது குழுக்கள் முறையில் அவருடைய ஆடைகளை கழுவிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் பார்த்தார்கள். அவரது தலைப்பில் அவர்கள் மரணதண்டனைக்கான காரணத்தை எழுதியிருந்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் மீது அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கழுவர்கள் அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தன் தலையை அசைத்து, கோவிலை 3 நாளில் கட்டி எழுப்புகிறவன், உன்னையே பிடித்துக் கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இறங்கி வா என்று அவரை படித்து விட்டார்கள். அவ்வாறு தலைமை பொருட்கள் மறைமுகர்களுடன் மூப்பர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள்
என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே இருந்து கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறார் என்றனர். உடனே அவர்களுக்கு ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சியை எடுத்து குளித்த திராட்சை ரசத்தை தோய்த்து அதை கோலில் மாற்றி அவருக்கு குடிக்கப் கொடுத்தார். மற்றவர்களோ, எலியா வந்தவரை கேட்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர்விட்டார். அனைவரும் உணர்ந்தார்கள். அதே நேரத்தில் திருக்கோவிலின் மேலும் கீழ்வரை 2 நிலம் நடுங்கியது, பாறைகள் கிடந்தன, கல்லறைகள் கிடந்தன, இறந்த மக்கள் வரையும் கல்வியில் கீழ்வரைக்கப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையில் வெளியே வந்து எருசலேம் நகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவுடன் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த ஆட்சியும் கண்டு மிகவும் நன்றி, இவர் உண்மையாகவே கிடைப்பவன் என்றார்கள். கலிலேயாவில் இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிக்கு பிழை செய்து வந்த பல பெண்களும் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தொலைவிலிருந்து உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மகளாம் மரியாவும் யாக்கோபும் யோசேப்பும் ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயும் அவருடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானது அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் தங்கி வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராக இருந்தார். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்துவும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டார். யோசேப்பு உடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியாக சுற்றி தமக்கென பாறையில் இருந்த புதிய கல்லறையை கொண்டு போய்விட்டார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை வெட்டி வைத்து போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாள் அடுத்த நாள், தலைமைக்கு படுகொலை செய்வதற்கு பிலாத்துவிடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த வீரர் இருந்தபொழுது 3 நாளுக்கு பின் நான் வீரரை கொள்வேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவர் உடலை திருடி சென்றுவிட்டு இறந்த அவர்கள் எடுக்கப்பட்டார் என்று மக்கள் சொல்ல நேரிட்டது. அப்போது முன்தின ஏமாற்றம் விளைவிக்க இந்த கேள்வியை என்றனர். அதற்கு அவர்கள், உங்களிடம் காவல் இருக்கிறார்கள், நீங்களே உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடி இந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார். இயேசுவினுடைய பாடலையும் அவருடைய சிலுவை பாடலையும் அவருடைய இறப்பையும் நாம் வாசித்து கேட்டோம். இயேசுடைய இந்த பாடல் எதற்காக நாம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. பொதுவாக யாரும் விரும்பி தன்னுடைய சாவை கேட்டு செல்ல மாட்டார். எவ்வளவு நம்முடைய சாவை நாம் தள்ளி போகிறோமோ அவ்வளவு நாம் தள்ளி போடுவதற்கு முயற்சி செய்வோம். இயற்கையாகவே நாம் வயோதிக வயதில் சாப்பிடுவது சொன்னாலும் கூட முடிந்த அளவுக்கு எத்தனை நாள் அல்லது எத்தனை மாதங்கள் இந்த சாவை தள்ளி போட முடியுமோ அதை மருத்துவ
தந்தையை கூடுமானால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லி செவித்தார். ஆனாலும் கூட அவர் விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி தந்தையுடைய விருப்பத்திற்கு அவர் தன்னை கையளித்தார். தந்தையுடைய விருப்பம் என்ன என்பதையும் அவர் உணர்ந்து கொள்கிறார். எனவே மற்றவர்கள் தடுத்தும் கூட தன்னை சீடர்கள் திருத்தவர்கள் தடுத்தும் கூட அவர் எருசலேம் நகருக்கு சென்றார். அவர் பாலைநிலத்தில் அவர் மறைந்து வாழ்ந்தார். ஆனால் குறித்த நேரம் வருகிற பொழுது அவர் தன்னுடைய சாவை வழியை செல்வதற்காக எருசலேம் திருநகரத்திற்குள் அவர் செல்வதற்கு முயற்சிக்கிறார். தடுக்கிறார்கள். ஆனால் செல்கிறார். நான் அங்கே போவது நல்லது. அதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன். அதற்காகத்தான் நான் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சீடர்களை அல்லது திருத்தூதரை மக்கள் பார்க்க சொல்கிறார். நானும் போவோம், என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம், முடிந்தால் அவரோடு சாவோம் என்று சொல்லி துணிவுறுத்தவராக மற்றவர்களையும் அவர் தன்னோடு அழைத்துக் கொண்டு இயேசுவை பின்தொடர்வதற்கு தயாராக. ஆக இயேசு வெற்றி வீரராக இந்த உலகத்தில் பவனி வந்தவர், சென்ற இடமெல்லாம் மக்களுக்கு நன்மையை செய்தவர், ஒரு சூழலிலும் கூட மக்களுக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதவர், தன்னை நற்செய்திகளாலும் நல் சேவைகளாலும் மக்களுக்கு நன்மையை செய்தவர், ஏராளமான நலன்களையும் வளங்களையும் ஆதரவையும் பெற்றவர்கள் அங்கே அவரை வெற்றி வீரராக ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சூழலில் இயேசு எருசலேமுக்கு செல்கின்ற பொழுது அவரை ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்து பாடி அவரை எருசலேம் நகரத்திற்கு கொண்டு செல்கிறார். இயேசுவின் விருப்பப்படி அவருக்கு கழுதை வரவழைக்கப்பட்டு அந்த கழுதையை துணிகளை போட்டு அதில் இயேசுவை அமரச் செய்து இலைகளை மனிதர்களும் பாடி கைகளிலே ஓலைகளை ஏந்தியவாறு இலைகளை ஏந்தியவாறு ஓசானா கீழத்தில் பாடி வெற்றி வீரராக இயேசுவை அந்த இயேசுவின் நகருக்குள் அழைத்துச் செல்கிறார். அந்த ஒரு நிகழ்வைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய பாடுகளுக்கு முன் அடையாளமாக இயேசு எருசலேம் நகருக்கு சென்ற அந்த ஒரு நிகழ்வு. அப்படி சொன்னால் இது ஒரு உயரமான ஒரு நாள். நாம் துன்பமும் எதனையும் அடைய வேண்டிய ஒரு நாள். யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு எருசலேமுக்கு செல்லவில்லை என்று சொன்னால், இந்த ஒரு புதுக்கோரை பவனி நடைபெறவில்லை என்று சொன்னால், இயேசு எவ்வாறு தன்னுடைய மகிமையான சாவை ஏற்றுக்கொள்ள முடியும்? தன்னுடைய பாடுகளை அவர் எவ்வாறு சந்திக்க முடியும்? நமக்காக எவ்வாறு அவர் சிலுவையிலே பாரத்தை சுமக்க முடியும்? ஆக இயேசு செல்வது நியாயமானது. அதுதான் நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியது, மீட்பை கொடுக்கக்கூடியது. எனவேதான் தொடக்கத்தில் சொன்னேன், புதுக்கோரை பவனி நடைபெறுவதாக சொன்னேன். இன்பமும் துன்பமும் கலந்த, வேதனையும் சோதனையும் கலந்த, மகிழ்ச்சியும் இன்னும் பிற எல்லா உணர்வுகளையும் உள்ளடக்கிய இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு எத்தனை உணர்வுகள் இருக்குமோ அத்தனை உணர்வுகளையும் உள்ளடக்கிய ஒரு நிகழ்வுதான் இன்றைய ஒரு நாள். கோபம், ஏமாற்றம், ஏக்கம் காட்டுப்படுகிறது, மறுதளிக்கப்படுகிறது. எத்தனையோ உணர்வுகள், அன்புக்கு எதிராக அன்பு, இவ்வாறாக கோபமும் அன்பமும் கலந்து எத்தனையோ உணர்வுகளை பிரதிபலித்த ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாள் நமக்கு சொல்லித் தருவதை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இயேசு கொண்டு வந்த அந்த மீட்பை நாம் பெற்றிருக்கிறோமா? அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த ஒரு விடுதலையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? எந்த ஒரு நோக்கத்திற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதை நாம் வாழ்வாக மாற்றுவதற்கு நாம் முயற்சிக்கிறோமா? அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இயேசு பிறந்தது நமக்காக, வாழ்ந்தது நமக்காக, பாடுகளை அனுபவித்தது நமக்காக, மரணத்தை தானே வழியில் தேடிச் சென்றது நமக்காக. நமக்காக எல்லாவற்றையும் செய்த இயேசுவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நம்மிடம் கேட்கின்ற ஒரு நிகழ்வாக இன்றைய வழிபாடு நமக்கு அமைந்திருக்கிறது. இயேசு தன்னுடைய மனநிலையை நாம் அனைவரும் ஒடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஒரு மனநிலையை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்புதான் வாழ்க்கை என்பதை தன்னுடைய போதனை முழுவதும் கொண்டிருந்த
நம்பி சென்று தன்னையே கையளிப்பதற்கு முற்படுகிறார். அன்பினை உச்சகட்டமாக அன்பை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும் என்பதற்காக அன்பின் முழுமையாக இயேசு ஒரு கர்த்தாத சிந்தனையாக அவர் நடந்து செல்கிறார். ஆண்டவர் இயேசு நினைத்திருந்தார், அவர் தப்பித்திருக்கிறார். தந்தையுடைய திருவிழா ஒருவேளை இயேசுவுக்கு மாற்றுவது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இன்று நாம் உண்மையிலேயே விடுதலை மீட்பை அனுபவிக்க முடியுமா? இந்த உலகில் துன்பம் என்றால் என்பதை நம்மால் கண்டுதர முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். போர்கள் எப்பொழுது முடிவுக்கு காக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் போர்களுடைய அனாதரத்தை கூட்டிக் கொண்டே இருக்கின்ற தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். நான் முதலிலே சொன்னேன், யாரும் தம்முடைய சாவை தாங்களே விரும்பி தேடிச் செல்வதில்லை. எவ்வளவு நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு தள்ளி போட முடியுமோ அதை தள்ளி போடுவதற்கு நாம் முயற்சி செலுத்துகிறோம். அப்படி சொன்னால் வாழ ஆசைப்படுகின்ற மனிதர்களை துக்கத்தாக கொண்டு குவிப்பது அதிகாரத்தின் உச்சக்கட்டம் என்பதை இந்த மனிதர்கள் எப்பொழுது யோசிக்கப் போகிறது? போரிலே அநியாயமாக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்கள், தங்களது உயிரை மாற்றவர்களும் அல்லது அந்த உறவினர்களும் இன்று எப்படிப்பட்ட ஒரு மனங்களில் இருந்திருப்பார்கள்? எத்தனையோ பேர் வசதியோடு வாழ்ந்தவர்கள் இன்று வீடற்றவர்களாக, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யலாதவர்களாக, ஒருவேளை உறவுக்காக கையெழுதி கொடுமையாக காத்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரு நிலைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் தள்ளப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய சாவு இதற்கு ஒரு சவுக்கடி கொடுக்காதா என்று சொல்லி நாம் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். என்று மனிதர்கள் அல்லது மனிதரை ஆட்சி செலுத்துகின்ற அதிகாரிகள் அல்லது அறியாத பலவடைந்தவர்கள் மாறப்போகிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு அன்பினால் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை உருவாக்கினார். உலகம் முழுவதும் அவருடைய ஆட்சியை விரிந்து பார்த்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அன்பினால் இந்த உலகத்தை ஆட்படுவதற்கு, ஆட்சி செலுத்துவதற்கு, வழிநடத்துவதற்கு இன்று தலைவர்கள் இருக்கிறார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். போரற்ற ஒரு உலகத்தை உருவாக்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு போர் என்று அழைத்து கொண்டிருக்கிற அதிகார வர்க்கத்தினருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழலில் அவர்களுக்கு கொடி பிடித்துக் கொண்டிருக்கிற அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் வாழ்கின்ற இந்த ஒரு சூழலில் நம்முடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோசித்து பார்க்கிறோம். வாழ்வதற்கு எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கிறது, எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. என்னுடைய உயிரை எடுப்பதற்கு யாருக்குமே அறிவுரை கிடையாது, யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவரை செய்தி மரணம், இந்த மரணங்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுப்பது போன்று அமைய வேண்டும். இதற்காக நாம் இந்த நாட்களில் கொண்டாட வேண்டும். தேவையில்லாமல் பிறருடைய உயிரை எடுக்கின்ற அதிகார வர்க்கத்தினர் மனம் மாற வேண்டும். அதே நேரத்தில் நாமும் கூட பல்வேறு சூழல்களில் பிறருடைய உயிரை ரத்தத்தை சிந்தி எடுப்பதற்கு பதிலாக அவருடைய புகையாளிகளாக, எதிரிகளாக, தீண்டத்தகாதவர்களாக, நம்முடைய இரத்த உறவுகளையே நமக்கு எதிரிகளாக நாம் பார்க்கின்ற பொழுது நாமும் கொலையாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். எனவே இந்த நாள் அன்பை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நாள். இயேசுவின் அன்பை முழுமையாக பிரதிபலித்ததை நாம் பார்த்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நாள். இந்த நாளில் ஆண்டவரை செய்ய இத்தனை பாடுகள், இந்த ஒரு திருவழிபாடு நமக்கு உணர்த்துகின்ற அன்பை, மன்னிப்பை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு அன்பு என்றால் என்ன என்பதை தன்னுடைய வாழ்வாக சொல்லித் தந்திருக்கிறார், தன்னுடைய சாவாக சொல்லித் தந்திருக்கிறார், தன்னுடைய பாடுகளாக சொல்லித் தந்திருக்கிறார். அந்த அன்பு வாழ்வை நாமும் வாழ்ந்து எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக நாம் ஏற்றுக்கொண்டு போரற்ற சமூகம், போரற்ற உலகம் இந்த உலகத்தில் உருவாக, அதே நேரத்தில் நம்முடைய ஊரும் நம்முடைய பங்கு சமூகமும் இறைவனை எப்பொழுதும் ஒற்றுமையோடு ஒன்றித்து வாழ எல்லோரும்
Amen.
ஏனெனில் திருமகனாக ஆண்டவரை வழியாக தூய ஆவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயர் தூய காண்புக்கு கொடுக்குமாறு உமக்கரம் அவர்களை இழாமல் வந்து சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நான் கொடுப்பதை காண்கிறேன். அதே ஆண்டவர் தூய்மைப்படுத்துவதை காண்கிறது. இவ்வாறு திருமகனாக ஆண்டவரை சேர்த்து உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடலாம். அவர் படித்த வாழ்க்கையை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டு கொடுக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வாதத்தை அறிவித்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும். இதிலிருந்து சொல்லுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக நம்பிக்கையின் மறைபொருள் இவர்
மணி வரை வெளியிலிருந்து நம்மளோடு வருகிற இணைப்பு மக்கள் சிறப்பார்கள். 9 மணியிலிருந்து 9:30 மணி வரை முப்படிகளுடைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள். 9:30 மணியிலிருந்து 10 மணி வரை அமலோற்போம் மாணவ சபையினர். 10 மணி முதல் 10:30 வரை இது டைஸ்காஸ் விளையோர் சபை. 10:30 11 மணி வரை யார் சபை ஆண்கள். 11 மணியிலிருந்து 11:30 மணி வரை திருக்குறள் சபையினர். 11:30 மணியிலிருந்து 12 மணி வரை பொது ஆராதனை. 12 மணிக்கு ஆலயங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை மீண்டும் காலை 6 மணிக்கு அந்த ஆலயங்கள் திறக்கப்படும். காலை வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு நாம் பூர்வமாகவோ தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுக்களாகவோ ஆலயத்திற்கு வந்து நற்கரை ஆண்டவரை சந்தித்த தலைவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரை செய்த 3 நிமிஷத்துக்கு பார்த்து சொன்னால் ஒரு மணி நேரம் பெரிய வெள்ளிக்கிழமை 1 மணி நேரமாவது ஆலயத்திற்கு வந்து நற்கரை ஆண்டவரை சந்தித்து நாம் இறைவனோடு ஒன்றித்து அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த உங்கள் அன்போடு நான் எனவே நள்ளிரவு 12 மணி வரை நடைபெற்ற ஒன்றாக நடைபெற்ற ஆராதனையும் பெரிய வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் நண்பகல் 3 மணி வரை நடைபெற்ற இந்த தனிநபர் ஆராதனையும் அனைவருமே கலந்து கொண்டு இறை ஆசிரியர் பெற நடைமுறை நான் கேட்டுக்கொள்கிறேன். 3ஆம் தேதி புனிதவெள்ளி 5 மணிக்கு பெரிய வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் ஆரம்பமாகும். திருச்சிறு ஆராதனை நடைபெறும். அப்பொழுது திருச்சிறுவை பூர்த்தி செய்யப்படுகின்ற போது பெறக்கூடிய அந்த காணொலியானது மயமாக பணியாக பசுமை நோக்கத்திற்காக அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்கள் மற்றும் வீடுகளை பெறாதவர்கள் சுத்தம் செய்யப்படுகிறது. உங்களால் ஏற்ற நன்கொடைகளை கொடுத்து பசுப்பிடி நோக்கத்திற்காக கொடுக்க உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாலை 7 மணிக்கு ரதவீதிகளில் சிலுவை பாதை நடைபெறும். எனவே உங்களுக்கான சிலுவையை பெற்று 12 ஊழியர்கள் சார்பாகவும் உங்கள் ஸ்தலங்களில் நீங்கள் அந்தந்த இடங்களில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் போன்று வைத்து இந்த சிலுவை பாதையை ஜெயிக்க உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற சனிக்கிழமை அன்று இரவு 11:15 மணிக்கு வீட்டு பெருவிழா சாய்வுகள் மாஸ்பாட்டு சாய்வுகள் ஆரம்பமாகும். எனவே இந்த நாட்களில் நடைபெறுகிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வருகின்ற பெரிய விழாக்களை மாலை 6 மணிக்கு ஜபமாலையும் தொடர்ந்து பெரிய விழாக்கள் சிறுபதியும் நடைபெறும். அதேபோன்று பெரிய வெள்ளிக்கிழமை நண்பர்கள் 3 மணிக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு நிகழ்வுகள் நடைபெறும். 7 மணிக்கு அந்த ரத வீதிகளில்
வழியாக மன்றாடுகின்றோம்.